காவிரி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதற்கு எதிரான வழக்கில் வரும் ஜூலை 28ஆம் தேதிக்குள் பதிலளிக்க கர்நாடக அரசுக்கு தென்னிந்திய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. பெங்களூரு மாநகரில் உருவாகும் 80% கழிவுகள் காவிரி ஆற்றில் கலப்பதாக வழக்கறிஞர் சுதன் என்பவர் தென்னிந்திய பசுமை தீர்ப்பாயத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்தார். அதில் நாள் ஒன்றுக்கு காவிரி ஆற்றில் 1400 மில்லி லிட்டர் கழிவுநீர் கலப்பதாக தெரிவித்திருந்தார். வழக்கை விசாரித்த தென்னிந்திய பசுமை தீர்ப்பாயம் இந்த விவகாரம் தொடர்பாக வரும் ஜூலை 28ஆம் தேதிக்குள் கர்நாடக அரசின் தலைமைச் செயலாளர், பொதுப்பணித்துறை முதன்மை செயலாளர், மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரி உட்பட 28 பேர் பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது. மேலும் தமிழக அரசின் தலைமை செயலாளர், பொதுப்பணித்துறை முதன்மை செயலாளர், மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரி உள்ளிட்டோர் பதில் மனு தாக்கல் செய்யவும் தென்னிந்திய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. இதை அப்படியே ட்ரீட் பண்ணாமல் உள்ள அனுப்புறதுனால இந்த கூட்டு குடிநீர் திட்டத்தில் போட்ட 2000 கோடி ரூபாயும் நம்மளோட பப்ளிக் மணியும் வேஸ்ட் ஆகிற ஒரு அபாயம் ஏற்பட்டிருக்குது. இந்த நிலையை சரி செய்ய முடியலைன்னா நம்மளோட கூட்டு குடிநீர் திட்டமே ஒரு ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதற்காக போடப்பட்ட அப்ளிகேஷன் தான் தேசிய பசுமை தீர்ப்பாயம் சதன் ஜோனில் நம்ம போட்டிருக்கோம். சுதன்கிறவர் போட்டிருக்காங்க. இன்று அந்த கேஸ் கோர்ட்டுக்கு வந்தது, அப்ளிகேஷன் கோர்ட்டுக்கு வந்தது. அப்போது ரெஸ்பாண்டன்ஸ் எல்லாரும் தங்களோட மெமோவை அடுத்த 28/7 அன்னைக்கு ஃபைல் பண்ணுமாறும், இதுக்கு கவுண்டர் ஃபைல் பண்ணுமாறும் கோர்ட் உத்தரவிட்டிருக்கிறது.